எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே ஒரு குற்றவாளி, ஒரு கிரிமினல், மக்களுக்கு த்ரெட்டா இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரிடமும் வெறுப்பை சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு குற்றவாளிய இந்த காவல்துறையோ அல்லது அரசாங்கமோ பிடிக்க முடியல. காவல்துறையின் கண்களில் மிளகாய் பொடியை தூவிட்டு அந்த குற்றவாளி அங்கங்கே எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கிறான் அப்படின்னா பொதுவாகவே மக்களுக்கு அரசாங்கத்தின் மேலேயும் காவல்துறை மேலேயும் ஒரு கோபம் வரும். போய் இவனையெல்லாமா வெளியே விட்டு வச்சிருக்கிறீங்க பிடிக்காம அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய குற்றவாளி மேல மக்களுக்கு எப்படி கோபம் வருமோ அந்த மாதிரியான ஒரு வெறுப்பை சமீப காலத்தில் சம்பாதிச்சு வச்சிருந்த ஒரு பிரபல யூடியூபர் தான் முக்தார் அவர்கள். உங்களுக்கு நல்லாவே தெரியும். சமீபத்திலையும் போயிட்டு கர்நாடகாவில் ஒரு கழிவறையில் மறைந்திருந்த போது காவல்துறையினால் லபக்குன்னு ஒரு கோடியை தூக்குற மாதிரி தூக்கிட்டு வந்து உள்ள போட்டாங்க. நம்மளும் கூட கொஞ்ச நாள் விமர்சிச்சுட்டு இருந்தோம், என்னையா போய் இந்த ஆளை பிடிக்க முடியல அவங்களுக்கு. இவர் பெரிய பாப்லோ எஸ்கபாரு பிளாட்டா ப்ளோமோன்ட்டு உங்களை மிரட்டிட்டு இருக்காரு, இவரை போய் பிடிக்க முடியலையா அப்படின்ற மாதிரி நம்மளும் சில விமர்சனங்கள் வச்சோம். என்ன அரசாங்கம் இது, ஒன்றும் சரியில்லையே அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வச்சோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக கர்நாடகா போய் கைது பண்ணி கொண்டு வந்தாங்க. அவரும் திருச்சி சூர்யா அப்படின்ற ஒரு நபர். எதுக்காக கைது பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பாஜகவினுடைய அலிஷா அப்துல்லா அவருக்கு பிறந்த இரட்டை குழந்தைகள், அந்த இரட்டை குழந்தைகளை பற்றி தவறாகவும் அந்த குழந்தைகளுடைய பிறப்பை பற்றி தவறாகவும் ஆபாசமாகவும் அந்த அலிஷா அப்துல்லா என்கிற அந்த பெண்ணை பற்றி மிகவும் ஆபாசமாக பேசினதுக்காக இந்த 2 நபர்கள் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்ப அவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கைது செய்யப்பட்டு இப்போ அவங்க மேல குண்டாஸ் போடப்பட்டிருக்கிறது. குண்டர் சட்டத்தின் பிரிவில் அவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரைட். கேள்வி, விஷயம், தாவேக அரசுக்கு உண்மையிலே மனமார்ந்த வாழ்த்துகள். நான் அப்ப சொன்ன பார்த்தீங்களா, என்னையா கவர்மெண்ட் இது அப்படின்ட்டு அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். சிறப்பாகவே செயல்பட்டீங்க, பாராட்டுகள், வாழ்த்துகள். ஆனா இந்த இடத்துல குண்டர் சட்டம் என்பது இவர்களுக்கு பொருந்துமா? திருச்சி சூர்யா அவர்களுக்கும் முக்தார் அவர்களுக்கும் இந்த குண்டர் சட்டம் பொருந்துமா? குண்டர் சட்டம் போட்டது சரியா அப்படின்ற கேள்வி ஒன்று இருக்கு. இல்ல, பொதுவா குண்டர் சட்டம்ன்றது எதுக்கு போடுவாங்க? பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், வெளியே வன்முறை, இவர்கள் வெளியே இருந்தா இவங்களால ஒரு வன்முறை ஏற்படலாம், ஒரு கலவரம் ஏற்படலாம், மக்களுடைய அமைதிக்கு களங்கம் ஏற்படலாம் அப்படிங்கிற நபர்களை குண்டர் சட்டத்துல போடுவாங்க. அல்லது ஒரு போதைப் பொருள் கடத்தல், கள்ளச்சாராயம் கடத்தல் அல்லது கள்ளச்சாராயம் தயாரித்தல், இந்த மாதிரியான குற்றச்செயல்கள் ஈடுபடுறவர்கள், அல்லது கொள்ளை, இந்த மாதிரி இப்படி ஒரு மோசமான ஒரு குற்றம், இந்த ஆளு வெளியே இருந்தா மக்களுக்கும் சமுதாயத்திற்கும் ஆபத்து, அப்படிப்பட்ட நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தடுப்பு காவல் சட்டம் என்கிற இந்த குண்டாஸ்ல போடுவாங்க இல்லைங்களா? அப்படி இந்த குண்டா சட்டத்துல போடுற அளவுக்கு திருச்சி சூர்யாவும் முக்தார் அகமது அவர்களும் பொதுமக்களுடைய அமைதிக்கு என்னத்தை பெருசா குந்தகம் விளைவிச்சிட்டாங்க அப்படின்னா அது இல்லை. அப்படி அந்த ஒரு கேட்டகரியில பார்க்கணும் அப்படின்னா குண்டர் சட்டத்துல திருச்சி சூர்யா அவர்களையும் முக்தார் அவர்களையும் போட்டது சரியா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப சட்டம் தெரிந்தவர்கள் யாராவது இருந்தா நீங்க சொல்லுங்க. ஆனா இவங்க வெளியே இருக்கும்போது எத்தனை பேரை இரிட்டேட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேருடைய குடும்பங்களை கேவலப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் இந்த வரலாறு மட்டும் எடுத்து பாருங்க. ஒண்ணும் இல்லை, எத்தனையோ யூடியூபர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் செய்யற தவறையும் சரி, ஒவ்வொரு கட்சிகள் செய்யற தவறையும் சரி, கடுமையான வார்த்தைகளையும் சொல்லி கூட விமர்சிக்கிறாங்க. ஆனா யாருமே அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை, அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவர்களுடைய பிரைவேட் லைஃப்ல என்ன நடக்குது, அல்லது அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பத்தி இதெல்லாம் யாருமே பேச மாட்டாங்க. இதுதான் அரசியல் நாகரிகம், பத்திரிகை நாகரிகம், பத்திரிகை அறம். ஆனா இவங்க தொடக்கூடாத இடத்துல தொட்டு, கை வைக்கக்கூடாத இடத்துல கை வச்சு, தேவையில்லாததை பேசி தொடர்ச்சியா இத்தனை காலமா அதைத்தான் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. நீங்க பாருங்க, அவங்களுக்குள்ள நடக்கிற விவாதங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ யாராவது ஒருத்தர், பொதுவான ஒரு நபர் அங்க போய் உட்காந்துருக்காருன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரியான கான்வர்சேஷன் எனக்கு பிடிக்காது, எனக்கு தேவையில்லை. நான் கோர் கான்செப்ட் என்ன, இந்த நபர் என்னென்ன தவறு செஞ்சிருக்காரு, அரசியல் ரீதியா என்ன பிழை செஞ்சிருக்காரு, மற்றபடி சமூக ரீதியா என்ன பிழை செஞ்சிருக்காரு, இதை பத்தி மட்டும் நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு வேற யாராவது பக்கத்துல இருக்கவங்க கூட அந்த அரசியல் ரீதியான டாபிக் எடுத்தா உடனே இவரு முக்தாரு, அதை விடுங்க, அந்த கதையை சொல்லுங்க, அந்த கதையை சொல்லுங்க, அந்த பொம்பளை கூட இந்த வீட்டுக்குள்ள இந்த கதையை பேசுங்க அப்படின்ட்டு வெளியே எங்கேயோ போயிட்டு இருக்கிறத கூட இதுக்குள்ள இழுத்துக்கிட்டு வருவாப்புல. நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அருவருக்கத்தக்க கேவலமான அழுக்கான சிந்தனையை கொண்ட நபர் தான் முக்தாரும் சரி, இந்த திருச்சி சூர்யா அவர்களும் சரி. அப்படிப்பட்ட கதைகள் தான் இவங்க பேசுற மாதிரி காசிப்ஸ், இந்த மாதிரி காம கதைகள், இதெல்லாம் பேசினாதான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இவர்கள் பத்திரிகையாளர் என்று அழைக்கப்பட முடியாது, வேணா மஞ்சள் பத்திரிகையாளர்கள் என்று கூட அழைக்கப்பட முடியாதுங்க. அவங்க கூட ஏதோ கொஞ்சோண்டு தான் இருக்கும், இவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம். அப்போ அடுத்த வீட்டு குடும்பத்தின் பெண்களை, அடுத்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அது வேற ஒரு பெண்ணுடைய தொடர்பு பற்றி பேசுறதுனாலும் சரி, அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை வேறொரு ஆண்களுடன் தொடர்பு படுத்தி பேசக்கூடியதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான கேவலமான வேலைகளை தொடர்ச்சியாக செய்து வந்தவர்கள் தான் இந்த ஆபாசவாதிகள் 2 பேருமே. அப்படி இருக்கும்போது நீங்க ஒண்ணு இல்லைங்க,
சாதாரண சிம்பிளா ஒன்று கேட்குறாங்க. திமுக ஆட்சியில் இருக்கும்போது இவங்க 2 பேருக்கும் என்ன மாதிரியான ஆட்டம் ஆடினாங்க? எல்லாரும் காலில் நடப்பாங்கன்னா 2 பேரும் கையில தான் நடப்பாங்க, தலையில தான் நடப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆட்டம். யாரை பத்தி என்ன அவதூறு பேசினாலும் சரி, எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் சரி, திமுக அரசு இவர்களை தொடாது. மாறாக என்ன பண்ணுச்சு? முக்தார் அவர்களுக்கு 2 துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு. எதுக்கு? இந்த ஆள் ஊராம் வீட்டுக்கிறவங்க எல்லாத்தையும் கேவலப்படுத்திட்டு வர்றதுக்கும், எல்லாரையும் ஆபாசமா பேசுறதுக்கும் 2 துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு. இவங்க அதோடு நிறுத்தினாங்களா? எத்தனை தலைவர்களை இவங்க அவமானப்படுத்துறாங்க? ஐயா ராமதாஸ் அவர்கள், அண்ணன் சீமான் அவர்கள், முதல்வர், இப்போது இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள், அதாவது திமுக இருக்கக்கூடிய தலைவர்களை தவிர மற்ற எல்லா கட்சி தலைவர்களையும் அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படி கேவலப்படுத்திட்டு வர்றது. திமுகவுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்களும். இதுல ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னா, முக்தார் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் யாருன்னா, அப்போதைய திமுகவுடைய கூட்டணியில் இருந்த, இப்போதைக்கு தாவேக்குடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழர் திருமாவளவன் அவர்கள். விடுதலை சிறுத்தைகள் எனக்கு புரியாத ஒரு சமாச்சாரம், தோழர் திருமாவர்கள் ஒரு டீசன்ட் மேன் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வச்சிருக்காரு, ஒரு டிக்னிட்டியான ஒரு மனிதர் அப்படின்ட்டு சொல்லிக்கிறாப்புல. அந்த கட்சியில் இருக்கக்கூடியும் சொல்லிக்கிறாங்க. இருக்குதுன்னே வச்சுக்குவோமே. அந்த எந்த படத்துல, வின்னர் படத்துல ஒரு டயலாக் வருமே, யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை அப்படின்ட்டு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி யோக்கியனுக்கு முக்தார் ஒருவனுக்கு என்ன வேலை? அந்த ஆள் ஒரு சேனல் தொடங்குறான். அந்த சேனல் அவன் ஏதோ ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த ப்ரமோஷன்ல போய் நீ போய் கலந்துக்கிட்டு அந்த முக்தாரை பத்தி பெருமை, அருமை, பெருமையெல்லாம் 4 வார்த்தை பேசுறது, அவரு ஆரம்பிச்ச சேனலை ப்ரமோட் பண்ணி, உனக்கு என்னத்துக்கு அந்த வேலை? அப்போ பனைமரத்தடியில நின்று பால் குடிச்சாலும் அது கல்லு குடிச்ச மாதிரி தான் எல்லாரும் பார்ப்பாங்கன்ற மாதிரி, நீ முக்தார் கூட சேர்ந்து நீ நல்லவனாவே தெரிஞ்சாலும் உன்னையும் ஆபாசவாதியாத்தான் மக்கள் பார்ப்பார்கள், இல்லைங்களா? சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி ஆளுங்கட்சியை சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு, ஆளுங்கட்சி பேக்கப்பை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் நீ கேவலப்படுத்திட்டு இருந்த? ஈவன் இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்களை பத்தி ஒரு தம்ப்நெயில் ஒன்று போட்டிருப்பாரு, நீங்க பார்த்திருப்பீங்க. இத்தனையும் பார்த்தீங்கன்னா, அவர் மேல குற்றம் சாட்டப்படுகிற ஒரு நடிகை சேர்த்து வச்சு, அவருடைய தாய் தந்தை அவங்க போட்டோ எல்லாம் போட்டு, விஜய் அவர்களுடைய அரை நிர்வாணமாக அவருடைய புகைப்படத்தை, வெறும் ஜட்டி மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு, மேல எழுத்து கூட ஏதோ ஒரு கன்றாவியான ஒரு எழுத்தை வேணா நான் போட்டு விடுறேன், நீங்க பாத்துக்கங்க, பிளர் பண்ணி போட்டு விடுறேன். இப்படி முதல்வர் விஜய் அவர்களை நீங்க விஜய் அவர்கள் ஆட்சியில் இல்லாத போது நீங்க கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா, அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இதே திமுகவுக்கு எதிராக நீங்க பேசியிருந்து, அதாவது திமுக ஆட்சியில் இல்லாதப்ப திமுகவுக்கு எதிராக நீங்க பேசியிருந்து, திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா உங்களை குண்டாசில் மட்டும் போட்டிருக்க மாட்டாங்க, என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்றது உங்க பார்வைக்கே விட்டுற, அது உங்களுக்கே தெரியும். அப்படின்னும் போது சும்மா இருப்பாங்களா? அது குண்டாஸ் போட்டது தவறுனே வச்சுக்கலாம். ஆனா நீங்க இந்த அளவுக்கு நீங்க பண்ணும்போது உங்களை சும்மா இருப்பாங்க? நீங்க வெளியே வந்தா கண்டிப்பா நீங்க பொது அமைதிக்கு நீங்க பாதகமா தான் இருப்பீங்க, குந்தகம் விளைவிக்கிறதா தான் இருப்பீங்க. ஐயா ராமதாஸ் அவர்களை பத்தி, அவருடைய குடும்பத்தை பத்தி பேசும்போது பாமக காரங்க சும்மா உட்காந்துருப்பாங்களா? அப்ப பாமக காரங்க ஒரு பக்கம் கொதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு பக்கம் சீமான் அவர்களை பத்தி நீங்க பேசுறீங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்க சும்மா இருப்பாங்களா? அப்ப வெளியே வந்தா உங்களுடைய வாயால எல்லாத்துக்கும் நீங்க பொது அமைதிக்கு களங்கம் விளைவிக்கிற வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அப்படின்னும் போது இந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்க மேல குண்டாஸ் போட்டது சட்டப்பூர்வமா அது தப்போ இல்லையோ எனக்கு தெரியாது, நியாயத்தின்படி சரிதான். சரிங்களா? இது நிறைய பேர் சொல்லலாம், இதை தவறா பயன்படுத்திக்கிறது வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒருத்தர் மேல, அதாவது அரசாங்கத்தை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நபர் மேல குண்டாசை போட்டு படைக்கி விட்டோம்னா அப்புறம் யாருமே அரசாங்கத்தை எதிர்த்து பேசுறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா எங்கடா தெரியாம நம்ம ஏதாச்சும் வாயை விட்டோம், நம்ம ஏதாச்சும் விமர்சனம் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்க நம்ம மேல குண்டாசை போட்டுருவாங்களோ, இந்த பயம் திமுக அரசு ஆட்சி மேல இருந்துச்சு. திமுக ஆட்சி ஆளும் போது எல்லாருமே பயப்பட்டாங்க, எங்கடா தூக்கி குண்டாதுல போட்டுருவாங்களோ அப்படின்ட்டு. ஏன்னா திமுக இருக்கக்கூடிய ஐடி விங்கில் இருக்கக்கூடியவங்களே நம்ம ஏதாச்சும் திமுக விமர்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, தம்பி லைஃப்பை தொலைச்சிடாத, குண்டாசுல உள்ள போயிருவ பாத்துக்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. சட்டத்தை அந்த அளவுக்கு மோசமாக தவறாக பயன்படுத்தினாங்க. அப்போ இது அந்த மாதிரியான ஒரு பயத்தை ஏற்படுத்தாதா அப்படின்னா, அது தாவேக்காவுடைய இன்னும் தொடர்ச்சியா அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய செயல்பாடுகள் இருக்குது. ஆனா இந்த நபர் மேல இருக்கட்டும், கொஞ்ச நாள் உள்ள இருக்கட்டும், கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டோம், கொஞ்ச நாள் இத்தனை நாள் ரொம்ப சொகுசா கோட்டை மாட்டிக்கிட்டு 4 கேமராவை வச்சுக்கிட்டு 2 போலீஸை பாதுகாப்பு வச்சுக்கிட்டு தெரிஞ்சல, பெரிய தௌலத்தை தெரிஞ்சல, படு கொஞ்ச நாள் உள்ள போயிட்டு படு, புத்தி வரட்டும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. அதாவது ஒரு காமன் மேனுடைய பார்வையில் நமக்கு அப்படிதான் தோணுது. மற்றபடிக்கு பத்திரிகையாளர்களோ அல்லது யூடியூப்ல பேசுறவங்களோ அரசாங்கத்தின் செயல்பாடுகளை விமர்சிக்கிறாங்க, குற்றம் குறைகளை விமர்சிக்கிறாங்க, ஏன் சம்டைம்ஸ் ட்ரோலே பண்றாங்கன்னா கூட அது இந்த அளவுக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் யாரும் பேச மாட்டாங்களே. குடும்பத்தில் உள்ள நபர்களை போயிட்டு உள்ள போய் வெளியே வந்து அப்படி இப்படின்லாம் போயிட்டு ஆபாசமா, அருவருப்பா, அருவருப்பின் உச்சமா அந்த அளவுக்கு யாரும் பேச மாட்டாங்க. பேசுறதுக்கு துணிவும் வராது. அப்படி யாராவது பேசுறாங்கன்னா தூக்கி உள்ள போடுங்க, தப்பே இல்லை. அப்படின்னும் போது மற்றபடிக்கு சாதாரணமாக அரசாங்கத்தின் குறைகளை சுட்டி காட்டுறவங்களோ இது மேல எந்த ஒரு
இந்த மாதிரியான மோசமான சட்டங்கள் பாயாது, தவறாக பயன்படுத்தப்படாது அப்படின்ட்டு நம்புறோம். உண்மையிலேயே ஒருத்தர் சிறைச்சாலைக்கு போறதுன்றது யாருமே விரும்ப மாட்டாங்க. உண்மையிலேயே நானும் விரும்பல. ஏன்னா சிறைச்சாலை என்பது சிறைக்கு போயிட்டு வந்தவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய பேருடைய அனுபவத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னுடைய நண்பர் பாரிசாலன் சொல்லியிருக்காப்புல, நண்பர் கிஷோர் கேசாமி, இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சிறைச்சாலை என்பது எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு இடம் இருக்கிறதுக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ சிறைச்சாலைக்கு போறதுன்றது யாரும் விரும்ப மாட்டாங்க தான். முக்தார் அவர்களும் கூட சிறைச்சாலை போனது உள்ளபடியே ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு வருத்தம் இருக்குதான் செய்யுது. ஆனா நீ மனுஷனா நீ? அப்போதைய ஆளுங்கட்சி உனக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்றதுக்காக நீ ஆடின ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் ஆட்டம் ஆடினியா நீ? அப்போ உன்னைய மாதிரி ஆளுங்கள் எல்லாம் பார்த்தா ஒரு படத்துல சொல்ற மாதிரி அன்னை தெரசாக்கே அன்பு வராது. அப்படிப்பட்ட கேவலமான செயல்களை செஞ்சவங்க நீங்க. அது மட்டும் இல்ல, உன் கூட 2 போலீஸை பாதுகாப்பு வச்சிருந்தாங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளவு மனசு உறுத்தி இருக்கும், எவ்வளவு ஒரு குற்ற உணர்ச்சி அவங்களுக்குள்ள இருந்திருக்கும். போயும் இவனுக்கெல்லாமாடா நாங்க துப்பாக்கி வச்சு பாதுகாப்பு கொடுக்கணும். ஒரு பொதுமக்களுக்கோ, ஒரு அமைச்சருக்கோ, இல்ல ஒரு முக்கியமான தலைவர்களுக்கோ நான் ஒரு பாதுகாப்பு நிக்கிறேன்னா எனக்கு ஏதோ கொஞ்சம் கௌரவமாவாச்சும் இருக்கும். இவனுக்கு போய் நான் பாதுகாப்பு கொடுக்கணுமா, இந்த கையை கொண்டு போய் அடுப்புல வச்சு கறிக்கிறணும்டா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்காதா? காவல்துறைக்கு அந்த கோவம் வந்திருக்காதா? அப்ப நீங்க உள்ள போன இந்த ஆளை தூக்கி உள்ள போட்டதுல காவல்துறையினரே மகிழ்ச்சி தான் அடைவாங்க. அப்படின்னும் போது போய் அனுபவிச்சுட்டு வரட்டும். தாவேக அரசினுடைய இந்த செயல், இந்த மாதிரியான ஒரு ஆபாசவாதின்னு சொல்றதை விட அபியூசர், ஒரு மோசமான அஃபண்டர் அண்ட் அபியூசர், இந்த மாதிரியான ஆட்களை உள்ள தள்ளினது நல்ல விஷயம் தான். கொஞ்ச நேரம் அனுபவிச்சுட்டு வரட்டும். வெளியே வந்ததுக்கு அப்புறமாச்சும் புத்தி வந்து கொஞ்சம் திருந்தி கொஞ்சம் நல்லபடியா பொழைக்கிறாரா என்னன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.